நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய கவிதை பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானை சர்வாதிகாரி என்று விமர்சனம் செய்த விஜய் ரசிகர் அன்றைய பொழுதில் நடந்த ஒரு தரமான சம்பவம். அதை பற்றி தான் இந்த கவிதையில கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். நண்பர்களே, கவிதையில போறதுக்கு முன்ன இப்ப என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெங்காயம் ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே வெங்காயம் ஆஞ்சி இருக்கு பாத்தீங்கன்னா, பெரிய வெங்காயம். இதை பாத்தீங்கன்னா தெரியுங்களா, வெங்காயம் வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம இங்க ஒரு 2 ஏக்கர் வெங்காயம் வைக்கணும். ஒரு 25 பை தேவை. 23 பை ஆஞ்சிட்டோம். இன்னும் ஒரு 1.5 பை ஆகணும். நாளைக்கு வெங்காயம் வைக்கணும். வெங்காயம் எல்லாம் உடச்சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் ஆஞ்சாச்சு. நான் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற இந்த பயிர் சின்ன வெங்காயம், அந்த வெங்காயத்தை வந்து பொறுக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. அது முதல்ல காமிச்சது பெரிய வெங்காயம், இது வந்து சின்ன வெங்காயம். இது வந்து நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்திக்கணும். அப்படியே சும்மா கொட்டையில உட்காந்துட்டு பொறுக்கிட்டு இருக்கேன். மழை வேற அடிக்கடி விட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வெங்காயம் வைக்க வேண்டியது, அந்த மழை வரதுனால தான் நாளைக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். சரி, சும்மா இருக்க நேரம் அந்த வெங்காயத்தெல்லாம் பயிர் வெங்காயத்தெல்லாம் எடுத்து பொறுக்கி வைப்போம். நான் அதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் ஆஞ்சதுல பொறுக்கிட்டு இருக்கேன். அந்த வெங்காயத்துல பொறுக்கிட்டு நண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த கண்ணுக்குட்டி பக்கத்துல கண்ணுக்குட்டி அந்த செருவெல்லாம் சாப்பிட்டு இருக்கு. சரி, இந்த சமயத்துல இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால ஒரு நம்ம கைபேசியில ஒரு காணொலி பார்த்தேன். ஏன்னா நம்ம பார்க்கும்போது சும்மா இருக்காது, ஏதோ ஷார்ட்ஸ் இந்த விஜய் ரசிகர்கள்லாம் ஷார்ட்ஸ் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று கண்ணில் ஒன்பட்டது. இந்த விஜய் ரசிகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அண்ணன் சீமான் வந்து இப்ப நிலையில் நடந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்துல நான் சொல்ற பேச்சை கேட்டு கட்சியில இருந்தா இல்லைன்னா வெளியே போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சர்வாதிகாரத்தனமா பேசியிருந்திருப்பாரு. அதாவது அவர் வந்து சரியான நிலைப்பாட்டை பேசியிருந்திருப்பாரு. ஆனா இது வந்து சர்வாதிகாரியா பேசுகிறாரு, சர்வாதிகாரியா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த விஜய் ரசிகர் வந்து ஒரு காணொலி போட்டிருக்காரு. முதல்ல அந்த காணொலி நினைக்கிறேன், பாருங்க. முதல்ல இருக்க விருப்பம் இருந்தா இரு, இல்லாட்டி வெள்ளப்படா அப்படின்றதான் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய கருத்து. அவங்க கட்சியில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே இருந்து அப்படியே கச்சை மேல தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. எவன்கிட்ட நீ பேசினாலும் நீ என்ன பேசுற, இருக்க விருப்பம் இருந்தா இரு, இல்லாட்டி வெளில போடா, இதுதானே உன்னோட பேச்சா இருக்கு. யாருக்கிட்ட காசு இருக்கோ அவங்க கட்சியில இருக்கலாம், காசு இல்லாதவங்கள வெளில போட நாய அப்படின்னு தான் கேட்பாரு. நண்பர்களே, பாத்துட்டீங்களா எப்படி அந்த விஜய் ரசிகர் அப்படியே கொதிச்சு போய் பேசுறாரு பாத்தீங்களா? அது இந்த காணொலியை பார்த்தா அதே சமயத்துல அடுத்த ஒரு மணி நேரத்துல இன்னும் ஒரு தரமான சம்பவம். யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க என திரைப்படத்தில் வரும் வசனம் போல யார் மாவட்ட செயலாளர்னு கோஷம் போட்டு காட்டுவோம் என தாவேகா மாவட்ட செயலாளர் பதவிக்காக மாறி மாறி அக்கட்சி தொண்டர்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வழிவழியில தான் பார்த்தேன். அதாவது தூத்துக்குடியில ஒரு தரமான சம்பவம். அது இந்த தாவேகா டிவிகே கட்சியை சேர்ந்தவர்கள் யார் மாவட்ட செயலாளர் அப்படிங்கறதுல இரு கோஷ்டி முதல் பயங்கரமா நடந்திருக்குது. அதை பார்க்கும்போதே, அதை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலேயே உனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உண்மையிலேயே சிரிப்பு அடக்க முடியல. ஏன்னா இப்பதான்டா நீ வந்து ஒருத்தன் வந்து சீமான் வந்து சர்வாதிகாரியா நடந்துக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் காணொலி போட்டான். இப்ப அதுக்குள்ள உங்க கட்சி நிலைமை பாத்தீங்களா? யார் மாவட்ட செயலர் அப்படிங்கிறதுல இவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு கோஷ்டி முதல்ல அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்ப ஏன் சீமான் வந்து சர்வாதிகாரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது இப்ப தெரியுதா? 15 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்க சீமானுக்கு தெரியாது, நீங்க பாடம் எடுக்கிறீங்களா? எதுக்காக சர்வாதிகாரியா இருக்கணும்? இன்னைக்கு நல்லா பாருங்க, தடாரகிமி கூட ஒரு வழியில ஒரு நேர்காணல கொடுத்திருக்காரு. இன்னைக்கு சர்வாதிகாரியா வந்து சீமான் இருக்கா, நான் வந்து சர்வாதிகாரியா தான் இருப்பேன் அப்படிங்கிறது சீமான் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலுமே, அது திமுக, அதிமுக, பாஜக எல்லா கட்சியிலுமே வந்து சர்வாதிகாரித்தனமா தான் இருக்காங்க. இவர் அண்ணன் சீமான் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு, மற்ற கட்சியில வெளிப்படையா சொல்லல. இதுதான் இருக்கக்கூடிய உண்மை. அப்படி இருக்கும்போது சர்வாதிகாரியா இருந்தாதான் ஒரு கட்சியை வந்து வெற்றிகரமா நடத்த முடியும். இன்னைக்கு ஏன் ஜெயலலிதாவே எடுத்துக்கங்க, அவங்களே வந்து ஒரு சர்வாதிகாரி, ஒரு பெண் சர்வாதிகாரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவியில இருப்பாங்க, உடனே தூக்குவாங்க, அடுத்து வேற ஒருத்தர் நியமிப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்சி வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, ஒரு வெற்றிகரமா செயல்படணும் அப்படின்னா சர்வாதிகாரியா தான், அன்பான சர்வாதிகாரியா தான் இருந்தாதான் நல்லபடியா செயல்பட முடியும். என்ன தம்பி, புரிஞ்சுதுங்களா? அதனால நீங்க வந்து சும்மா இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் போக போக தான் தெரியும். இன்னும் எந்த மாதிரி உங்க கட்சியில எந்த மாதிரி கோஷ்டி நடக்குது, எந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, எந்த மாதிரி உட்கட்சி பூசல் நடக்குது, இந்த பதவிக்காக இந்த பொறுப்புக்காக இந்த மாதிரிலாம் நீங்க அடிச்சுக்கிட்டு நீங்க சிந்து முடிச்சுட்டு நீங்க தெருவில் உருள போறீங்க அப்படிங்கறதெல்லாம் இனிமே போக போக தான் நீங்க பார்க்க போறீங்க. அதனால பொறுத்துறது பாருங்க. அதுக்கு முன்னால வந்து அங்க அண்ணனை வந்து சீமானை வந்து நீங்க சர்வாதிகாரி அப்படி இருக்குது இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க விமர்சிக்க வேணாம். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். சரி நண்பர்களே, அந்த விஜய் ரசிகருக்கு இன்றைய பொழுதுலயே அன்றைய பொழுதுலயே ஒரு தரமான ஒரு பதிலடி, ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து நேரிலே நடந்துருச்சு. இதுதான் வந்து தாவேகா கட்சியுடைய நிலைமை. அது எந்த ஒரு கொள்கையும் இல்லாம வெறும் ரசிகர் மனப்பான்மையோட ஒரு கட்சி தொடங்கின இந்த விஜய் வெறும் ரசிக மனப்பான்மையோட அவரை கடைபிடிக்கிற இந்த ரசிகர்களுக்கு என்னுடைய நிலைமை வந்து இதுதான்.
அதனால இதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு கொள்கையின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் வெறும் ரசிக மனப்பணியோட செயல்படக்கூடிய ஒரு கட்சிக்கு உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா இதுதான். அப்போ ஒரு கட்சியை வந்து நடத்தணும் அப்படின்னா அங்க வந்து சர்வாதிகாரியாக செயல்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு சம்பவம் நம்ம வந்து உணர்த்தக்கூடியதா இருக்கு. அதனால மக்கள் இதை பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். சரி நண்பர்களே, இந்த வேலைக்கு இடையில இந்த ஒரு சிறிய தகவல் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இந்த கவலை. மீண்டும் அடுத்த ஒரு கவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.